எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அமாவாசை. இன்னைக்கு வந்து எப்படின்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா அமாவாசை வந்திருக்கு. அதுவும் 1 மணிக்கு தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை 12:52ன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 மணியே வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு 1 மணிலேருந்து நாளைக்கு வந்து ஒரு 12ன்னு சொல்லியிருக்காங்களோ என்னன்னு தெரியல. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முத்துமாரியம்மனில் வந்து நான் வந்து வேப்பிலெல்லாம் போட்டு இந்த பாருங்கள், இந்த தீர்த்தம் அம்மா மஞ்சள் தண்ணினா மாரியம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மஞ்சள் தண்ணி வச்சு மேலே வேப்பில் வச்சுருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அமாவாசை அன்னைக்கு வச்சா, அதே மாதிரி துர்கை அம்மன் வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டா இன்னும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வாராகி அம்மனாக இருக்குது பாருங்களேன். இங்கே வாராகி அம்மா இருக்குது, விநாயகர் இருக்கிறாரு, இங்கே முருகப்பெருமான் இருக்கிறாரு, இங்கே இந்த மதுரை வீரசாமி இருக்கிறாரு. அதனால் வந்து ஒரே ஃபோட்டோவாக நான் இப்படி வச்சுட்டேன். இந்த மாதிரி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கீழே கோணியம்மன் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ மகமாய்க்கிட்ட நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. அது வேண்டுதல் வந்து உண்மையாக இருக்கணும். நல்லா வேண்டிக்கோங்க. எனக்கு ரொம்ப வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப எனக்கு எங்கள் சித்தி இதாக போனதுலேருந்தே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் சித்தி திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க இறந்ததுலேருந்தே எனக்கு கால் வந்து என்னன்னு தெரியல, ஒரு வாரமாகவே எனக்கு கால் வந்து அந்த நரம்பு அப்படியே சுருட்டி என்னால் நடக்கவே முடியல. ஒரு 3 நாளாகவே எனக்கு 4 நாள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணினார். எல்லாமே எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்றைக்கி எல்லாமே சாம்பார் பண்ணி உருளைக்கிழங்குலாம் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூடியூப்பில் கூட எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. சரி, நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க. அமாவாசை இன்றைக்கி நல்லா கும்பிட்டுக்கோங்க. நல்லவங்க வந்து சொன்னாங்க, அதாவது ரொம்ப நல்லவங்க போல இருக்குது, ரொம்ப மனசு வந்து நல்ல மனசு போல இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டேன், என்னங்க எனக்கு வந்து என்னமோ தெரியலங்க, அங்கே போனதுலேருந்தே எனக்கு 4 நாளாக அந்த கால் வலி, செம்ம கால் வலிங்க. 2 கால் வலி நல்லா பெண்ட் எடுக்குது, விண்ணுங்குது. எனக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல. எலும்பு உடஞ்சி கூட நான் தாங்கிக்கிட்டேன், ஆனால் அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட நான் கேட்டேன். ஒரு லேடி சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவபெருமானை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. சிவபெருமான் வந்து எனக்கு தனியாக இல்லை, சிவபெருமான் வந்து எனக்கு தனியாக இல்லை. இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது என்கிட்ட. சிவன், பார்வதிமா, நந்தி தேவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு 90 வச்சுக்கோங்க. 90 வச்சுக்கிட்டு அந்த சிவபெருமானை வேண்டி, இங்கே பாருங்கள் 90 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் குங்குமம் நினைக்கிறேன். இது வந்து சிவபெருமானை வேண்டி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயா. நீங்கள் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் பரவாயில்ல, 3 வாட்டி சொன்னாலும் சரி, 5 வாட்டி சொன்னாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் சொல்லலாம். அதை நினச்சி நீங்கள் வலி இருக்க இடத்துல நீங்கள் பூசிக்கோங்க. அந்த 2 காலையும் பூசிக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு வலி குறையும் அப்படின்னாங்க. இது சொல்லி அவங்க 3 days ஆகுது. நான் 2 நாளாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ரொம்ப எனக்கு இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைஞ்ச ஆரம்பித்தது. சத்தியமாக நான் டேப்லெட்டு போடலை, எதுவுமே நான் டேப்லெட் போடுவேன். தலைவலிக்கு டேப்லெட் போடுவேன், காது வலிக்கு, ஜரத்துக்கு எல்லாமே டேப்லெட் போடுவேன். இது என்னமோ தெரியல, எனக்கு 2 கால் வலி. எல்லாருமே சொன்னாங்க, அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த கால் வலியை வச்சுட்டு எப்படி இருக்கிற, ஐயோ என்னாலலாம் தாங்கிக்க முடியாது, நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிட்டு வந்துடுவேன், நீ எப்படி வலியெல்லாம் தாங்கிக்கிற அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் சிவபெருமானை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இந்த 90 வந்து ஒரு 3 நாளாக நான் வந்து காலில் தேய்ச்சிட்டே இருந்தேன். வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுங்க. எனக்கு அப்பந்தான் அவரோட மனசு பாருங்கள், அந்த சிவபெருமானோட மனசு. அவர் பாரு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிட்டார். எப்போவுமே இங்கே கடவுள் கும்புறவங்க எப்பவும் கைவிடப்படுவதில்லைன்னு வந்து எப்போவுமே அது உண்மைதான். அது வந்து நிஜமாக வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க உதவி செய்யலைன்னா கடவுள் ரூபத்தில் ஒருத்தவங்க வந்து உதவி செய்வாங்க. ஒருத்தவங்க வந்து கண்டுக்காமல் இருக்காங்க, ஆமாம் இது கால் வலிச்சா என்ன, வலிக்காட்டி எங்களுக்கு என்ன, எங்கள் காரியம் ஆனால் போதும் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் பாவம் எங்களுக்கெல்லாம் வந்து தனியாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் தம்பிலாம் தனியாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே, யாரும் வந்து பார்க்கறது இல்லாமல் தான், யாரும் வந்து என்னெல்லாம் வந்து என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அப்படி சொந்தக்காரங்களா அப்படின்னாங்க.
சரிம்மா, நீ கவலைப்படாதம்மா. நல்லா கடவுள் பக்கத்தில் இருக்கிறாருமா, அது போதும் உனக்கு. நல்லா வேண்டிக்கோங்க. அந்த கடவுளே உங்களை மனித ரூபத்தில், ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உங்களை வந்து எப்பவும் வந்து காப்பாற்றுவார், எப்பவும் உங்களை வந்து ஒரு துணையாக இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து அந்த கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறாரு. அதுதான் என் நிஜம். இது வந்து நீங்களும் இது வந்து கடைப்பிடிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கு இந்த சாரீ காட்டலாம் அப்படின்னு. இந்த சாரீ வந்து என்னோட பெரியம்மா பொண்ணு வந்து எனக்கு இதில் அமுச்சு வச்சேன், கிஃப்டாக அமுச்சு வச்சா. அதெல்லாம் இன்றைக்கி அமாவாசை சொல்லி இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன். எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து எனக்கு கிஃப்டாக இந்த சாரீ கொடுத்துச்சு. மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஆன்லைனில் வந்து வாங்கினாங்களாம். அப்போ சார் அமுதாக்கு நல்லா இருக்கும் காட்டன் சாரீ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒன்று வாங்கும்போது எனக்கும் அவன் ஞாபகம் வந்ததான். அதனால் இந்த சேலை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான் கிஃப்டாக. அதனால் நான் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ப்ளவுஸெல்லாம் வந்து இன்னும் தைக்கலை. ப்ளவுஸ் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும். சரி எல்லாமே ரெட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு ஜாக்கெட் இருந்தது கரெக்டாக. சரியா இதே போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நல்லா கோடெல்லாம் போட்டு அழகா சாமிக்கு இன்றைக்கி அமாவாசையா, சரி இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து அமாவாசை. இன்றைக்கி சில பேர் வந்து நல்லது பண்ணுவாங்க. என்னென்னா ஆவணி மாதம் வீடு இப்போ புது வீட்டுக்கு போவாங்க, பால் காய்ச்சுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு நாட்கள் பஞ்சாங்கம்லாம் இருக்குது, அதைப்படி தான் அவங்க செய்வாங்க. அந்த அமாவாசைங்கிறது அளவு தேய்பிரை வளர்பிரை இருக்கும். அதில் வந்து அதைப்படி வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுவாங்கள்ல, முத வந்து சாதம் ஊட்டுவாங்க. குருவாயூரப்பாலெல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி குழந்தை ஊட்டுவாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த அமாவாசைன்னெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா. அது மாதிரி புது வீட்டுக்கு போவாங்க, பால் காய்ச்சுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கடவுள் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கடவுளை நீ கும்பிட்ற, ஆனால் வந்து எனக்கெல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கடவுளை பற்றி சொன்னாவே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இது எப்போ பார்த்தாலும் சாமியை பற்றி இதை பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சிவபெருமானோட 90 போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதே மாதிரி எனக்கு கொலுசு சத்தம் கேட்கும். நைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொலுசு சத்தம் கேட்கும். அதுவும் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை யாரோ போகிறாங்க போல இருக்கு. நைட்டு 3 மணிக்கு யார் போவாங்க கொலுசு போட்டுக்கிட்டு? நான் அப்பவும் சொல்கிறேன், நைட்டு 3 மணி, அதாவது 3 மணி, அதிகாலை 3 மணி சொல்லுவாங்களே, 12 அடித்து 3 மணி, அப்போ எனக்கு கொலுசு சத்தம் கேட்கும். சட்டுன்னு எந்திரிப்பேன். அப்போ வந்து நான் எந்திரிச்சு இப்படி பார்ப்பேன். எனக்கு கொலுசு சத்தம் மட்டும் கேட்கும். உருவம்லாம் தெரியாது, எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி நான் எவ்வளோ தான் சொல்லி பார்த்துட்டேன். ஒன்று சொல்கிறேங்க, கடவுள் பக்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கடவுள் பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லாதீங்க. அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் வந்து ஏமாந்து போவோம். அவங்க கிண்டல் பண்ணுறாங்களே, நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் கடவுள் பக்தியாக இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் கடவுளை பற்றி. கடவுள் பக்தி இல்லாதவங்களுக்கு அவங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து யாரெல்லாம் மாரியம்மன் மேலே பக்தி, சிவபெருமான் மேலே, பெருமாள் மேலே யாரெல்லாம் பக்தியாக இருக்கவங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். சில பேருக்கு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அதே தான் பக்திங்கிறது
கடவுளை வந்து நம்ம மதிக்கணும். ஓ இந்த மாதிரி சொல்கிறான், இவ கும்பிடவளை தான் குடு சத்தம் கேட்குது, இவ கும்பிடவளை தான் சாமி அவளுக்கு வந்து காப்பாற்றிட்டு வருது அப்படின்னு நல்லவங்க தான் நினைப்பாங்க. சில பேர் கிண்டல் செய்வாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தாங்க. அவங்களாம் கிண்டல் பண்ணுறதுலாம் கொஞ்ச நாள் தான். அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும் பாருங்கள். அப்போ ஆண்டவனை நினைப்பாங்க பாருங்கள். அப்போ தான் நம்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ரொம்ப பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் என்னோடய பூஜையெல்லாம் காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இன்னும் லைக் சொல்லலை. உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதை சாமியோட டிப்ஸு சொல்கிறேன் இன்றைக்கி. என்னென்னா, இப்போ எல்லோரும் ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊருக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ ரொம்ப லாங் இதெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது சொன்னால் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து 10 நல்லது செய்யுமா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு நீ உதவி பண்ணனா உனக்கு 10 உதவி உனக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ நல்லது நீ சொன்னேன்னா உனக்கு நல்லது சொல்கிறவங்க 10 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்கிறேன். ஏதாவது பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு விநாயகர் கோயில், இல்லை மாரியம்மன் கோயில், இல்லை பெருமாள் கோயில், சிவன் கோயில், எது இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வந்து அவர் மடியில் வச்சு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனல்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனல்லாம் வரும். இந்த சாரீ வந்து என்னோடய பெரியம்மா பொண்ணு மெட்ராஸ்லேருந்து அனுப்பி வச்சது. இது நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய பூஜை நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு.